ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நான் தான் உங்கள் சாய்பத்தான். இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்களோட கேமிங் சேனலோட லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆலில் வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வரும். அண்ட் நீங்கள் இப்போ என்ன பண்ணால் நம்மளோட வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ணால் கூகுள் குரோம்குள்ளே போய்ட்டு ESPORTS லோகோ நோ டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டுருங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு லோகோஸ் நிறைய வரும். அதை உங்களுக்கு பிடிச்ச லோகோ இன்ஸ்டால் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்கே ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு பிக்சல் லேப் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணால் அங்கே இன்ஸ்டால் பண்ணி 3 டாட் மார்க்குங்க. அதில் போய்ட்டு இமேஜ் சைஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜ் சைஸில் கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் போட்டு அது ப்ரொஃபைல் பிக்சர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் ஃப்ரம் கேலரிக்குள்ளே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண லோகோ கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நான் பண்ணிட்டேன் பாருங்கள். இது மாதிரி கிளிக் பண்ணிட்டு அது நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் நான் ஃப்ரம் கேலரி போகிறேன். இது போய்ட்டேன், ஒரு மினிட் இங்கே போய்ட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் இது ஓவர் வாட்ச்சு. இதை நீங்கள் எடுத்து அதில் போட்டுக்கணும். இதில் போட்டுட்டு நல்லா க்ராப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அவ்வளோ க்ராப் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இதில் மாஸ்க் அவுட் பண்ணணும். மாஸ்க் அவுட் பண்ணுறது எப்படின்னா இங்கேயோ காமிக்குங்க பாருங்கள், இரேஸ் கலர் அப்படின்ட்டு. அதை ஆன் பண்ணிட்டு டாலரன்ஸ் ஃபுல்லாக வச்சுருங்க. 100ல் வச்சுருங்க. ஃபுல்லாக 70 வரும். 70 ஃபுல்லாக வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ பேக்ரவுண்ட் ஃபுல்லாக இரேஸ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணால் நீங்கள் ஸ்ட்ரோக்ஸ் எனேபிள் பண்ணுறீங்க. ஸ்ட்ரோக்ஸ் ரெட்லேயே வச்சுருங்க. ஸோ பிகான்ஸ் ரெட் ட்ராக்கணும். ஸோ ரெட்டை வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஷேடோ ஆனில் வச்சுட்டு பிளாக்கில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா இன்னர் ஷேடோ வேணா வச்சுக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. இது நம்ம இஷ்டம் தான். அது இன்னர் ஷேடோ டார்க்காக இருக்கிறது லைட் பண்ணிவிடும். அவ்வளோதான். இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணால் அது எந்த இடத்துல வச்சுக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆஃப் இயர்ஸ் கீழே வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு அது பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த இடம். ஸோ அங்கே வச்சுக்கிறேன். அது வச்சதுக்கப்புறம் இங்கே மறுபடியும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்னோடய சேனலோட பேர் எழுதிக்க போகிறேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனல் ஜஸ்ட் ஒன் டைம் கிளிக் அவுட் பண்ணிட்டு பார்ப்பாங்க. பண்ணும்போது நமக்கு சேனல் பேஜோட வியூஸ் மட்டும் ஏறும். அண்ட் நான் உங்கள் வீடியோஸ் பார்த்தாங்கன்னா வீடியோஸும் ஏறும், சப்ஸ்கிரைபர்ஸும் கெயின் ஆகும். பார்த்தீங்கன்னா என் சேனல் பேரை போட்டேன், கேமிங் டெஸ்டிக்கு போட்டு இது நல்லா அப்படியே என்ன பண்ண போகிறேன்னா கலரில் பிளாக் பண்ணணும். ஆக்சுவலி நான் தெரியாமல் ரெட் பண்ணிட்டேன். பிளாக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்ஸில் போய்ட்டு ரெட் பண்ணணும். ஸ்ட்ரோக்ஸில் ரெட் வச்சுருங்க. ரெட் வச்சுட்டு கலரில் போய்ட்டு பிளாக் வைங்க. பிகாஸ் மெயின் தீம் ரெட்டு தான். ஸோ பேக்ரவுண்ட் ரெட்டாக இருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டைலாக நல்ல லுக்காக இருக்குல்ல. இது உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ஃபீல் ஆகும் பார்க்குறவங்களுக்கு. ஸோ அதனால் இது நல்லா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் 3D டெக்ஸ்ட்டை ஆன் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 3D டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன் முதல்ல. இதுக்கு அடுத்து நீங்கள் அதுக்கு கரெக்டாக எங்கே ஃபிட் பண்ணுமோ அதை ஃபிட் பண்ணிவிட்டு 3D டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுங்க. 3D டெக்ஸ்ட்டை ஆன் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், போதும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3D லுக் தரும் உங்களோட டெக்ஸ்ட்டோடது. பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த லோகோவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பர்த்டே பெல் பெல் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆலில் வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ஒரு டைம் வரும். மீட் யூ சூன் இந்த சூப்பர் அண்ட் நியூ இன்ஃபார்மேட்டிவ் கண்டென்ட். டாடா பை பை, see you.